அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். பொதுவாக நம்ம இந்த கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போது நமக்கு 7வது வீடு அதான் முக்கியமான வீடாக இருக்குது. இந்த 7வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். ஸோ உங்களுக்கு திருமணத்தில் சுக்கிரன் மெயினான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார். அது மட்டும் இல்லை, செவ்வாய் இந்த வருஷத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு 3 கிரகம் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பொதுவாக நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருமே ரொம்ப லாயலானவங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் சொல்லுவார், அதாவது எங்கள் குருஜி அவங்க சொல்லுவாங்க, அனுஷ நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது விருச்சிக ராசியில் அதை கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆணாக இருந்தால், அனுஷ நட்சத்திரம் ஆணாக இருந்தால் அதை கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ஜென்ரலாக சொல்லக்கூடிய, ஏன்னா இவங்க கல்யாணத்தில் ரொம்ப லாயலாக இருப்பாங்க. கேட்ட நட்சத்திரம் சொன்னதை கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் மேரேஜ் லைஃப் இருக்கு இல்லையா, மேரேஜ் கப்பிள் இருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் கேட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியமான இதாக இருக்குது. விசாக நட்சத்திரத்தை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. ஸோ இது மூணும், இந்த விசாகம், அனுஷம், கேட்டை, இது மூணுமே இந்த விருச்சிக ராசியில் இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயா இருந்தாலும் இந்த ராசியில சந்திரன் நீசம் அடைகிறார். ஸோ அதனால இவங்க கொஞ்சம் சந்தேகப்படுறதுக்கோ இல்லை கொஞ்சம் பொசசிவா இருக்கிறது, அதாவது அவங்க மேல ரொம்ப பிரியத்தினால நமக்கு மட்டும்தான் அவங்க இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இவங்கள்ட்ட இருக்கும். இதெல்லாம் கல்யாண வாழ்க்கையிலையோ இல்லை காதல் வாழ்க்கையிலையோ இவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன் நீ அங்கே போன, ஏன் இங்கே வந்த, ஏன் அவனோட பேசின, இந்த மாதிரியான விஷயங்கள், நான் சொல்ல நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு பேசி இவங்க ஃபோனில் பேசும்போது இந்த மாதிரி இவங்க பேசி அதனால திருமணம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசை ப்ராடாக வச்சுட்டு பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நேச்சுரலாக சொல்கிறேன். இது தவிர உங்களோட இயல்பான ஜாதகத்தில் தசா புத்திகள் அதனுடைய பாதிப்புகளும் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் திருமணத்துக்கு ஏதாவது தடை ஏற்படுத்துறதா, அந்த மாதிரியான தடை ஏற்படுத்தக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இருக்கா, இல்லை அதனுடைய தசா புத்திகள் நடக்கிறதா, இப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம திருமணத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பண்ண முடியும். பட் பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026வது வருஷம் எப்படி இருக்குது, அந்த கிரக சூழ்நிலைகள், கிரக நகர்வுகள், அதாவது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இதெல்லாம் இவங்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இவங்களுக்கு எந்த மாதமெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, இந்த மாதம்ல கல்யாண பேச்சு தொடங்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி கல்யாணம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது, முயற்சி கொஞ்சம் நடக்காமல் இருக்குன்னா எந்த மாதிரியான பரிகாரங்கள், பொதுப்படையாக எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணோம்னா இவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க முடியும் அன்பர்களே. நம்ம அதனால் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாரும் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் பல விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மாதத்தை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லை, நடுவில் நீங்கள் என்னென்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பேச போகிறோம். இப்போ பொதுவாக என்னென்னா, இப்போது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் கல்யாணத்தில் பெண்கள் கிடைக்கல அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இப்போ முன்ன மாதிரி கிடையாது. பெண்கள் நிறைய வேலை பார்க்குறாங்க, நிறைய படிச்சுட்டாங்க. அதனால் ஆண்களை காட்டிலும் படித்தும் ஆண்களை காட்டிலும் அதிகமான சம்பாத்தியங்கள் உள்ளவங்களாகவும் பெண்கள் இருக்கிறதுனால பெண்கள் நம்ம இண்டிவிஜுவலாக கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ற தாட் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் பெண்கள் கிடைக்கிறதோ இல்லை யங் ஏஜில் அதுக்குள்ளே என் கல்யாணம் கொஞ்சம் நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பெண்கள் நினைக்கிறதோ, இதெல்லாம் இயல்பான விஷயங்களாக இருக்குது. இதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஒத்து வரும். பட் நம்ம நாட்டில் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் காலத்தை பெயர் செய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது, நம்ம லைஃப்பில் ஈஸியாக செட்டில் ஆனது மட்டும் வாழ்க்கையில் நமக்கு பின்னால் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம யங் ஏஜில் நினைக்கிறோம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆனால் குழந்தைங்கள் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் அவங்களோட லைஃப்பை நம்ம செட்டில் பண்ண வேண்டியது, அதுக்கான கடமைகள் இதெல்லாம் இருக்குது. அப்போ நமக்கு ஏஜ் ஆக ஆக நமக்கு மெச்சூரிட்டி மட்டும் இல்லை, உடம்பு மென்டல் மெச்சூரிட்டி மட்டும் இல்லை, உடம்பு மெச்சூர்ட் ஆகிட்டே வரும். அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வயசாக ஆரம்பிச்சிடும், அதாவது உடம்புடைய பலங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 50 வயசுலேயே உடல்நிலை பிரச்சனைகள் வருது. அப்போ இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி வரும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி நீங்கள் காலத்தை பெயர் செய். நமக்கு ஒரு நல்ல டைம் வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்துல கேட்குறாங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான குடும்பம் சூழ்நிலைகள்
வாய்ப்புகள் இருந்ததுன்னா, நம்மளுடைய முன்னேற்றங்களுக்கு தடைகள் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். இந்த வருஷத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது வரைக்கும் இப்போ கடந்த ஒரு வருஷமா வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருந்துரும். இதுக்கு வந்து முக்கியமான ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது முக்கியமான காரணம் வந்து குரு தான். குரு பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவுல இருக்கார். ஸோ குரு பார்வை, ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. உங்க ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்காரு. இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது. ஸோ 5ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்காரு. இது ரெண்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் மறைவுல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில அமையாம இருந்தது. சரி, இன்னொருத்தர் கேட்பாங்க, அப்போ குரு பார்வை இருந்தது குடும்பஸ்தானத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க. 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும் தான், தன்னுடைய சொந்த வீட்டையே பார்ப்பாரு தான். ஆனா அவர் வக்ரமா இருக்காருன்றதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வக்ர நிவர்த்தி வரக்கூடிய மார்ச் மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. ஸோ அப்போ மார்ச் 11க்கு மேலே உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ மார்ச்லேருந்து மே ஜூனுக்குள்ள, மார்ச்லேருந்து ஏப்ரல் மே ஜூனுக்குள்ள வந்து திருமணம் சம்பந்தமான நிறைய அலைன்ஸ் வர ஆரம்பிக்கும், பேச்சுவார்த்தைகள் நடக்கும், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஜூலைக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும். ஜூலைக்கு மேலே உங்களுக்கு குரு பார்வை வந்துடுது. அதனால உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு எடுத்தோம்னா ஜூலை ஆகஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான காலமாக இருக்குது. அதாவது உங்களுக்கு மே ஜூனுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகி ஜூலை, அது மாதிரி ஜூலை செப்டம்பர், இன்னும் சொல்ல போனால் ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். அந்த மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, அந்த மேரேஜ் டேட் ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. முக்கால்வாசி வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசி அது வந்து திருமணத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதெல்லாம் வந்து அவங்க வீட்டிலலாம் ஒத்துட்டு அதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இதே காலகட்டத்தில். ஆனால் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக டிலே நடந்துட்டு இருக்கு, ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நவம்பர் டிசம்பரில் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நவம்பர் டிசம்பரில் மேரேஜ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்கும். ஜனவரி மாதமும் செப்டம்பர் மாதமும் அந்த அளவு வந்து உங்களுக்கு ஒத்து வரா மாதிரி தெரியல. செப்டம்பர்ன்றது மார்ச் சொல்ல நினைக்காதீங்க, நான் சொல்கிறது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். செப்டம்பர் தொட்டுருச்சுன்னா கொஞ்சம் டிலே, அப்படி அப்படி பேச்சுவார்த்தைகள் வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஆகிடும். அதனால வந்து அந்த செப்டம்பருக்குள்ளே மேரேஜ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை மேரேஜ் டேட் முன்னாலே ஃபிக்ஸ் பண்ணி அந்த செப்டம்பர் எர்லியராக முதல் வாரத்திலேயே, முதல் வாரம் 2ஆம் வாரத்திலேயே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஸோ அந்த மாதிரி வந்து செப்டம்பர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். செப்டம்பரில் பேச்சுவார்த்தைகள் நடத்துறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இதில் பண்ணிக்கலாம். இந்த விருச்சிக ராசிக்கு பொதுவாக வந்து உங்களுக்கு திருமண தடை ரொம்ப நாளாக இருக்குது, திருமணம் வந்து நமக்கு அமையறதுல வந்து ரொம்ப தடைகளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ரொம்ப நாளாக பார்க்குறோம் அமையலை அப்படின்னோம்னா, நீங்கள் முருகனுக்கு ரெகுலராக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது, செவ்வாய் வெள்ளி இது ரெண்டும் முக்கியம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கைக்கு நம்ம வந்து குங்குமார்ச்சனை பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டுக்கு நல்ல மருமகள் இல்லை நல்ல மருமகன் கிடைப்பாங்க. இது வந்து நான் விடாமல் செய்யணும். வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிரனுக்குள்ளது, 7ஆம் வீட்டு அதிபதி. செவ்வாய்க்கிழமைன்றது உங்கள் ராசி அதிபதி. ஸோ செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க, ஒரு மாலை போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கைக்கு குங்குமார்ச்சனை இதை பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக வந்து வரக்கூடிய காலங்களில் நான் சொல்கிற அந்த மாதங்களில் டிலே ஆகிட்டே இருந்தாலும் இந்த மாதங்களில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் வந்து எளிமையாக உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். நல்ல மருமகளை அமைவாங்க. வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து வேலைகள்லேயும் முன்னேற்றங்கள் இருக்குது. அதனால் அடுத்த வருஷம் வரக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்ல முறையில் அமையும். பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, சீக்கிரம் கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, அது மாதிரி கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரொம்ப பொசசிவாக இருக்காதீங்க. ரொம்ப ஒருத்தவங்க வந்து அன்பால் அன்புன்றது வந்து சுதந்திரமாக இருக்கிறது தான் அன்பு வந்து நம்ம காமிக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய இது. அன்பு கைது பண்ணி ஒருத்தரோட அன்பை நம்ம காமிக்க முடியாது. அது மாதிரி தான் வந்து பொசசிவாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களை அன்பால் கட்டி போடுற மாதிரி. அப்போ அவங்க அதுலேருந்து திமுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் லிபரலாக நடந்துக்குங்க. அதே சமயம் அன்பில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதத்திலான பிரச்சனையும் வராது. உங்களுக்கு 7ஆவது வீட்டுக்கு சுக்கிரனாக இருந்தால் கூட உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால செவ்வாய் வெள்ளி இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிட்டே வாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப தடங்களாக இருக்குது, ஜாதகத்தில் அது சொன்னாங்க எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், எங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருங்க.
வெள்ளிக்கிழமை விரதம் அந்த காலத்தில் ஒரு படமே கூட வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க, இல்லாட்டினா வந்து சஷ்டி விரதம் இருங்க. இந்த மாதிரி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்ம சக்தின்னு கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போ வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எங்கே நடக்க வைக்கும். பிரபஞ்சத்திலேருந்து நம்ம என்ன நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறோம்னா, இந்த மாதிரி விரதமெல்லாம் இருந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அது நடக்க வச்சிரும். பிரபஞ்சத்தை வந்து அது சம்பந்தமான விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்த்து வந்து அதை நடக்க வச்சிரும். இதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து விரதங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம வந்து நான் சொல்கிறோம் இல்லையா, சித்தர்கள் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, அலைஞ்சிட்டே இருப்பாங்க, ரிஷிகள் அப்படி இருப்பாங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நம்ம விரதமாக இருந்து ஒரு தியானம் பண்ணி பூஜை பண்ணி வேண்டிக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகும். இது அப்படியே நீங்கள் பண்ணி பழக தான் உங்களுக்கு தெரியும். காரியம் நடக்கிறது, அந்த காரியத்தை வெளியிலேருந்து உங்களுக்கு காரியம் நடக்கிறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு நடக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல காலங்களாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் வந்து சீக்கிரமாக செட்டில் ஆகி வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.